அமெரிக்கால ஏகப்பட்ட பிரச்சனை, ட்ரம்ப்புக்கு எதிர்க்கான எல்லா விஷயமும் நடந்துகிட்டே இருக்கு. பணம் குறையுது, வேலை இல்ல. மைக்ரேஷனை வந்து அவங்க சொல்லி ஏமாத்தி, இப்ப நம்ம ஊர்ல பண்ண மாதிரியே பங்களாதேஷ்ல இருந்து இங்க வராங்க, அங்க வராங்கன்னு சொல்லி 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 மக்கள்கிட்ட கொஞ்சம் ஓட்டுலாம் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. எல்லாம் ஸ்டேபிளா தானே இருக்கும். இப்ப வேலை என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப வேலை இல்ல, பணம் இல்ல, எந்த இடத்துக்கும் வாய்ப்பு இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, இப்போ ஒரே ஒரு வழி என்ன? என்ன பண்ணா நீங்க வந்து என் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க? இன்னொன்னு அந்த எப்ஸ்டீன் ஃபைல். ம். இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் ஆஃப் ஆயிடுச்சு இல்ல இப்போ? ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா. அவ்வளவுதானே. ம். இப்போ என்னோட பெரும் தலைவலி என்ன? அதுல அவ்வளவு போட்டோ, அவ்வளவு வீடியோ இருக்கு. ஒரே அடி வார போட்டேன்னா, இப்போ வாரம் மட்டும் தான் ஃபோக்கஸ். அவ்வளவுதான். வேற என்ன? எந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ண? எந்த எல்லா வாரம் ஓகே. வார் நம்பர் ஆஃப் வார்ஸ் அதிகமாக அதிகமாக இப்ப எனக்கு யூஎஸ் மக்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் தெரியாதா? இப்ப நம்மள டைவர்ட் பண்ணுது கவர்மெண்ட் அப்படின்றது தெரியாதா? நமக்கு நம்ம ஊர்ல தெரியாதா இவங்க பண்றதெல்லாம் என்ன பாலிடிக்ஸ்னு? ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ் எதுக்கு இந்த ஊர்ல? ஒரு வருஷத்துக்கு 2 மில்லியன் பீப்புளுக்கு வேலை கொடுக்கணும்ங்கிறது நியாயம். ஏன் தேவை உள்ள இருக்கு, டிமாண்ட் இருக்கு. ஆனா எங்க கொடுத்தாங்க?